தமிழரசி சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்து தாங்க. மேடம் நீங்க மாட்டுக்கு என்ன காரணம்னு தெரியல. நீங்க மாட்டுக்கு எழுதி குடுத்துட்டீங்க. உங்க பேச்ச தட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மாட்டுக்கு கையெழுத்து போட்டுட்டேன். உங்க குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் என் மேல கோவமா இருக்காங்க. அத கூட சமாளிச்சிடலான்னு பார்த்தா, எனக்கே உள்ளுக்குள்ள லைட்டா பாட்டமா தான் இருக்கு. தமிழரசி, நாளுக்கு நாள் நம்ம ஒரே மாரி இருக்கக்கூடாது தமிழரசி. நம்மளோட வளர்ச்சி கொஞ்சமாவது ஒரு படி முன்னோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. நீயும் புதுசு புதுசா எல்லா விஷயத்தையும் கத்துக்க. ஆனா, அதுக்குன்னு இவ்ளோ பெரிய வளர்ச்சியெல்லாம் நான் பார்த்ததே இல்லையே மேடம். நீ என்ன ஏமாத்தவா போற? மேடம் அப்படியெல்லாம் எந்த அவசியம் இருக்காது மேடம். நான் ஏன் உங்கள ஏமாத்த போறேன்? பாத்தியா? லைட்டா அந்த வார்த்தைய சொன்னோனே நீ பாட்டமாகுற. சில பேர் வந்து நான் உங்கள ஏமாத்த தான் போறேன்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஆனா நீ அப்படியெல்லாம் பேச மாட்ட. எனக்கு தெரியும்மா. பாத்துக்கலாம் விடு அப்படின்னு சொன்னோனே, என்னென்னமோ சொல்றீங்க. சரி மேடம் நான் பாட்டுக்கு போயிட்டு வரேன். அதெல்லாம் இருக்கட்டும். என் குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் என் மேல கோவமா தான் இருக்காங்க. நீ அவங்களையும் வந்து பார்த்துக்கணும். ஏன்னா, இதே மாரி அவங்க உன் மேலயும் கோவப்பட வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனமா இருங்கிற மாரி சொன்னோனே, சரி மேடம்ங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க பாட்டுக்கு எப்போதும் போல யூசுவலா ஆட்டோல போலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னம்மா சொல்ற? என் குடும்பத்தோட நீ எவ்வளோ பெரிய அந்தஸ்துல வந்து இருக்க. ஏன் இப்ப எனக்கு குடுக்க வேண்டிய மரியாதைய விட, நான் உனக்கு தான் குடுக்கணும். என்ன மேடம் சொல்றீங்க? உங்களுக்கு தான் எப்போதும் முதல் மரியாதை. எனக்கு எதுக்கான மரியாதை? அந்த பேப்பர்ல வேணா கையெழுத்து போட்டுருக்கலாம். ஆனா நீங்க தான் மேடம் எப்போதுமே வந்து நம்பர் 1 சரிம்மா, இருப்பினும் உனக்கு நான் அந்தஸ்து குடுக்கணும்ல. கார் வர சொல்றேன். இனிமேட் நீ இந்த கார தான் பயன்படுத்தணும். சரியா? அப்படின்னு சொன்னோனே, டிரைவர் இங்க வாங்க. சொல்லுங்க மேடம். இவங்க எங்க போனாலும் நீங்க தான் கொண்டு போய் விடணும். இவங்க எங்க போனாலும் நீங்க தான் அவங்கள அங்கேருந்து கூட்டிட்டும் வரணும். இது உன்னோட சொந்த கார். சரியா? அப்படின்னு சொல்லிடுறாங்க. மேடம் காரா? என்ன மேடம் சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா வந்து பார்க்குறாங்க. அந்த இடத்துல நம்ம தமிழரசி. போம்மா, போம்மா அப்படின்னு சொன்னோனே, வீட்டு வாசல்ல கார்ல வந்து இறங்குனா, எங்க வீட்ல இருக்கிற எல்லாரும் என்ன நெனைப்பாங்க? அப்படின்னு சொன்னோனே, உன் கூட நானும் வரேம்மா. உன் கூட வந்து உன்ன இறக்கி விட்டுட்டு போறேங்கிற மாரி சொல்றப்ப, அப்பன்னு பார்த்து ஒரு முக்கியமான ஃபோன் கால் வந்து வந்துருது. நம்ப ஜெகதாம்பாளுக்கு. அதனால, சரிம்மா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். உனக்கு வேற டைம் ஆகும். இல்ல மேடம் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா நீ போயிட்டு வாங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே கார்ல வந்து வீட்டு வாசல்ல வந்து இறங்கலான்ட்டு இருக்காங்க. அந்த இடத்துல, அம்மா இவரு வந்திருக்காரும்மா புஷ்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேன் வந்து சொல்றாங்க. என்னது புஷ்பா வந்திருக்காரா? இந்த நேரத்துல அவர் எதுக்கு வந்திருக்காரு? தெரியலையேம்மா. ஏதாவது வேலை இருந்திருக்கும் வரலான்ட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுட்டு, அப்படியே கேஷுவலா வந்து இறங்குறாங்க நம்ம தமிழரசி. அம்மா புஷ்பா வந்திருக்காருன்னு தான் நினச்சோம். ஆனா வந்திருக்கிறது நம்ம தமிழரசிம்மா. என்னது ஓனர் வந்து கார்ல இறக்கி விட்டுட்டு போறாங்களோ! அப்படின்னு சொல்லி அவங்களோட தங்கமான மனசுக்கு நம்ப ரொம்பவே கடமைப்பட்டுருக்கோங்கிற மாரி அவங்க அம்மா வந்து சொல்லிட்டு, "ஏய் ஓனர கூப்பிட்றி" அப்படின்னு சொல்லும்போது, "மேடம் தான் ஓனர்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டிரைவர் வந்து சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? என் பொண்ணு அங்க வேலை தானே பார்த்துட்டு இருக்கா." "அம்மா நடக்கிறதெல்லாம் நான் அப்புறமேட்டு சொல்றேம்மா" அப்படின்னு சொன்னோனே, கார் வாசல்ல நிக்குது. "என்னப்பா கார் எடுத்துட்டு போகாம இங்கேயே நிக்கிற? மேடமுக்காக இந்த கார வந்து அலாட் பண்ணியிருக்கேன். இனிமேட்டு எங்க போனாலும் நான் தான் உங்க எல்லாரையும் வந்து கூட்டிட்டு போப்போறேன். அப்பன்னா இது நம்மளோட சொந்த காரா?" அப்படின்னு சொன்னோனே, "ஏய் ஜாலி ஜாலி இனிமேட்டு சந்தோஷமா கார்லயே வந்து போயிட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ப தேன்லேருந்து, இசைவாணிலேருந்து எல்லாரும் வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. சரி உள்ள வராங்க. அந்த இடத்துல, "என்னப்பா உன்னோட மேடம் வந்து கார்லாம் குடுத்துருக்காங்க. அவ்ளோ பெரிய இடத்துல வந்து நீ வேலை பார்க்குறியா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "50,000 60,000 சம்பாதிக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. உனக்கு இவ்ளோ பெரிய கார் வந்து குடுத்துருக்காங்கன்னா, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். என்ன தமிழு நல்ல கம்பெனியில தானே வேலை பார்க்குற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அம்மா இதுக்கே இப்படி சொல்றியே, அந்த அம்மாவோட மனசுல நான் இடம் பிடிச்சிட்டேன்னு சொன்னேன்ல." "ஆமா சொன்ன." இப்ப அவங்க எனக்கு சொத்து எல்லாத்தையும் வந்து குடுத்துருக்காங்க. என்னது சொத்து குடுத்துருக்காங்களா? தமிழு வேணாம் தமிழு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க அம்மா வந்து பாட்டமாயிடுறாங்க. என்னம்மா சொல்ற? அக்காவோட மதிப்பு மரியாதை தெரிஞ்சு எல்லாரும் வந்து இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க. நீ என்ன வேணாங்கிற? அளவுக்கு அதிகமா காட்டுற அன்புல தாம்மா ரொம்பவே வந்து பிரச்சனை வரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டமாகறாங்க. நீ நினைக்கிற மாரி இல்லம்மா. அவங்க கேட்டா நம்ம எழுதி குடுக்க போறோம். அதுவரைக்கும் நம்ம சும்மா வந்து கார்டியன் போல பாதுகாக்க போறோம். மத்தபடி அந்த சொத்துக்கும் எனக்கும் எந்த விதத்திலயும் சம்மந்தம் இல்ல. என் பேர்ல வந்திருக்குங்கிறனால, அதுக்கு நான் அதிபதின்னு நான் நெனச்சேனா, அத விட பெரிய முட்டாள்தனம் இல்ல. அவங்க என்கிட்ட குடுத்துருக்காங்க. அவங்க கேட்கிறப்ப கண்டிப்பா நான் அவங்க கிட்ட வந்து ஒப்படைச்சிருவேம்மா. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல உண்மைய வந்து பேசுறாங்க. இது கேட்க வேணா நல்லா இருக்குமா? இப்ப அந்த குடும்பத்தில இருக்கிற எல்லாரும் உன் மேல செம கோவத்துல இருப்பாங்கல்ல. அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்மா கோவத்துல தான் இருக்காங்க. பின்ன சம்மந்தமே இல்லாத ஆளெல்லாம் நம்ம வீட்ல வந்து நம்மள வந்து அதிகாரம் பண்ண யாரும் வந்து விடமாட்டாங்கம்மா. இது தேவையா? நானும் கேட்டேம்மா. நீயே கேட்கும்போது நான் கேட்க மாட்டேனா?
அவங்களுக்கு எப்போ தகுதி வருதோ அப்போ கொடுத்துக்கலாம். அது வரைக்கும் நீ பார்த்துக்க அப்படின்னு அந்த அம்மா வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கான அத்தாட்சி தான் இப்போ வீட்டு வாசல்ல கார் நிக்குது. இனிமேட்டு அந்த கார்ல நம்மளும் ஒரு ஊர் சுத்தியெல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோனே, ஆ பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வரீங்களா? ஒரு ரவுண்டு வந்து போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, முதல்ல கார் வந்து உன்ன நம்பி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப அந்த அம்மா வந்து எங்கெங்கெல்லாம் கார் போச்சுன்னு எதார்த்தமா கேட்டாங்கன்னா, அவங்க அப்படியெல்லாம் எதுவும் நினைக்க மாட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க. உடனே ஃபோன்ல வந்து பேசுறாங்க. நம்ம ஜெகதாம்பாள். அம்மா அந்த மேடம் தான் பேசுறாங்க. ஏய் சும்மானு இருங்க, அமைதியா இருங்கன்னு அவங்க அம்மா வந்து இசைவாணியும், தேனியும் அமைதியா இருக்க சொல்றாங்க. உடனே ஆப்போசிட்லேருந்து கால் வந்தோனே அப்படியே வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல. மேடம் சொல்லுங்க மேடம். என்ன தங்கச்சிங்கலாம் வந்து எப்படி இருக்காங்க? சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்களா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா மேடம் ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. ஒரு 2 ரவுண்டு, 3 ரவுண்டு வந்து கூட்டிட்டு போ வேண்டியதானே. எங்க வேணாலும் போயிட்டு வாங்க. அந்த கார் உன்னோடது தமிழ். நான் ஏதாவது நினைப்பேன்னு சொல்லிட்டு நீ எதுவும் வந்து நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. சரி மேடம்ங்கிற மாரி சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னோனே, நம்ம எல்லாரும் வந்து இப்ப எத பத்தி யோசிப்போமோ, அத பத்தி தான் அவங்களும் சொன்னாங்க. வெளியில எல்லாரும் ஜாலியா வந்து ஒரு பயணம் மாரி போயிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறாங்க. அவங்களே சொல்லிட்டாங்கம்மா, அது நம்மளோட காருன்னு. ஏம்மா நீ இப்படி பட்டமாகுற? அளவுக்கு அதிகமா வரக்கூடிய வசதிய நம்ப அனுபவிக்கக் கூடாது. அப்படி அனுபவிச்சோம்னா, திடீர்னு ஒரு நாள் அது இல்லன்னா, நமக்கு மனசுக்கு வந்து கஷ்டமாகும். அம்மா நம்மலாம் அப்படிலாம் பண்ண மாட்டோம்மா. இருக்கிற வரைக்கும் அத பயன்படுத்திக்க போறோம். இல்லன்னா, அத விட்டுட்டு வேற வேலை இருந்தா பார்க்க போறோம். அப்படித்தானம்மா? தேன பத்தியும் தெரியாது, இசைவாணிய பத்தி உனக்கு தெரியாது. அப்புறம் அழுது அடம் பிடிக்க ஆரம்பிச்சுருவா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து யோசிக்கும்போது, அம்மா இருக்கும்போது வந்து போலாமா? வாம்மா போலாங்கிற மாரி பேசம்போது, உன்னோட ஓனர நான் ஒரு வாட்டியாவது பார்க்கணும். சரியா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம ஜெகதாம்பால வந்து பார்க்கணுங்கிற மாரி கேட்குறாங்க. நம்ப தமிழரசியோட அம்மா. அதுக்கு என்னம்மா பார்த்துட்டா போச்சுங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.